அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ரிஸ்க் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரிஸ்க் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூட்டாஞ்சோரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கூட்டாஞ்சோறு என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸோடு நாங்கள் சாப்பிட்டது தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒருத்தங்க ஒரு டிஷ் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. அது என்ன டிஷ்ஷுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி எங்கள் ஆன்ட்டி வீட்டில் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் அண்ணாச்சி சொல்கிற மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷாக காப்பியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலையில் காப்பி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் கடைக்கு போகிற வேலைலாம் இருக்குது. வெதரை பார்த்தேன், வெயிலே அடிக்கலை. ஸோ மழைன்னு வேறு போட்டிருக்கா. எப்படி ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு தெரியல. சம்மருக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். பட் இங்கே வெயில் அடித்தாலும் குளிராக தான் இருக்கும். இன்றைக்கி நல்லா காற்று வேறு நல்லா அடிச்சிச்சு. ஓகே வாங்க, ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஒர்க் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால என் கூட கடைக்கு வந்தாங்க. ஸோ நல்லதாக போச்சு, இல்லைன்னா மழையில் நனைஞ்சிட்டு போயிருந்துருக்கணும். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் 5 நிமிஷம் தான் மழை பெஞ்சிச்சு. ஊர் மாதிரிலாம் ரொம்ப நேரம் பெய்யாது இந்த ஊரில். கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கும், கொஞ்ச நேரம் மழை பெய்யும். ஸோ நம்பிலாம் நம்ம வெளியில் போக முடியாது. பாருங்கள், அதுக்குள்ளே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி ரெசிபி என்ன செய்ய போகிறேன்னா, கேசடியா செய்யலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி. ராப்பில் கிரில் பண்ணது அதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையானது குடமிளகா, சீஸ் இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். கேசடியா ரெசிபி நல்லாயிருக்கும். நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ராப்லாம் வாங்கியாச்சு. நான் அடுத்தது சிக்கன் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரியே கூட்டாஞ்சோறு செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கூடையும் ஒருத்தவங்க ஒரு டிஷ் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அவங்களோட டிஷ்ஷை நீங்கள் டேஸ்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு. அப்படியே அவங்க புதுசாக ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணிக்கிட்டு எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரியாக இருக்கும். அதனால் கூட்டாஞ்சோறு கொஞ்சம் மந்த்லி ஒன்ஸாவது நம்ம செய்யலாம். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சிக்கன் வாங்கிடலாம். கடைக்கு வந்தாச்சு. சிக்கன் தை தான் நான் வாங்க போகிறேன். லெக்கு இருக்கு இல்லையா, அது போன் இல்லாமல் தருவாங்க. அதை ஸ்ட்ரிப்ஸாக நம்ம கட் பண்ணி கேட்டால் அதே மாதிரி கட் பண்ணி தருவாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு மதியானம் எனக்கு மட்டும் தானே. ஸோ என்ன சாப்பாடு செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி டியூனா பக்கெட் செஞ்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் டியூனா செய்ய போகிறேன். பக்கெட்டில் வச்சு ஓவனில் வச்சு செய்வோம் இல்லையா, அதுதான். டியூனா போட்டுக்கலாம். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் நான் ஃபிஷ் பாபா மசாலா வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுப்பேன். வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம வதக்கிட்டால் நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். பக்கெட்டை ஓவனில் வச்சிடலாம். ஒரு 200 டிகிரிக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வச்சா போதும். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பக்கெட் சாப்பிட்டேன். கூட்டாஞ்சோறு நைட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஈவினிங் போகிறதுக்கு முன்னாடி நான் சிக்கனை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா கேசரியை கொஞ்சம் நம்ம சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் நான் சிக்கனை பொரிச்சு கொஞ்சம் நிறையாவே பொரிக்கணும் இல்லையா, அதனால் எனக்கு ஃப்ரையரில் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குடமிளகாலாம் இங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அப்போ தான் அங்கே போனால் கொஞ்சம் நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. பார்சல் கட்டியாச்சு, எடுத்துகிட்டு போயிடுவோம். மணி வேறு 7 ஆகிடுச்சு. போயிட்டுருக்கேன். இருட்டிடுச்சு வேறு. எல்லோரும் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். ஆன்ட்டி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அப்போ உள்ள என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. எப்போதும் ரிஸ்க் கிச்சனே பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி வித்தியாசமாக எங்கள் ஆன்ட்டி வீட்டில் எடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் கிச்சன் பார்க்குறதுக்கு.
எங்கள் ஆண்டி வந்து மின்ட்டு, கொரியாண்டர் லீவ்ஸ், அவக்கடோ இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பாதி பேர் ஒன்றும் வரல. அது வரைக்கும் சரி எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஆண்டி வந்து சாம்பார் செய்கிறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாம்பார், இட்லி, சட்னி செய்கிறதுக்காக இது வச்சுருக்காங்க. ஆண்டி என்ன பண்ணாங்கன்னா வந்து இட்லி, சாம்பார், கடப்பாசி, மேங்கோ லேசி செஞ்சுருந்தாங்க. ஜூஸர், பிளெண்டர், ஆனியன் சாப் பண்ணுறது, ஃப்ரையரு எல்லாம் வச்சுருந்தாங்க. கபோர்ட்லாம் சும்மா நல்லா இருந்துச்சு, எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். மேங்கோ லஸ்ஸி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மேங்கோ பல்ப்பு வாங்கிறதுக்காக வந்தோம், நானும் என் கசினும். அவங்க வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்குது, அதான் வந்தோம் பாருங்கள். எங்கள் ஊரில் வந்து போல் கடை வந்து பழம்லாம் வந்து நிறையவே கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட். வாங்கியாச்சு. எங்கள் அங்கிள் தான் வந்து மேங்கோ லஸ்ஸி செய்கிறாங்க, ஸோ அதையும் காட்டலாமேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக செஞ்சாங்க. ஸோ இங்கே சின்னத்தாக்கு இந்த டைமில் தேங்க்யூ. மேங்கோ லஸ்ஸி டேஸ்ட்டாக இருந்துச்சு, நானும் நிறையாவே குடித்தேன். அப்புறம் எங்கள் ஆண்டி வந்து கடல் பாசி செஞ்சிட்டு இருந்தாங்க. சாம்பார் தயாராகிடுச்சு, இட்லி ஊற்றுறாங்க. இட்லி சட்டி நல்லாவே இருக்குல்ல. இதில் வந்து நிறைய தட்டுலாம் வச்சுருந்தாங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு வந்து ஒரு கசினும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. ஒருத்தவங்க வந்து ஆயில் தடவினாங்க, ஒருத்தவங்க சிக்கன் வச்சாங்க, ஒருத்தவங்க சீஸ் வச்சாங்க. ஸோ அதுக்கெலாம் ரொம்பவே தேங்க்யூ கேர்ள்ஸ். எல்லோரும் என்னோடய ரெசிபியை வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. என்னோடய கசின்லாம் வந்து கேட்டு சீஸ்லாம் ஒன்று கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே வரல. ஏன்னா நம்ம ஒரு டிஷ் செஞ்சு அதை ஒருத்தவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகும். நம்ம புது டிஷ் நிறையா செய்யணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்பி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் ஒரு ரெசிபி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னை நம்பி சாப்பிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. எல்லோரும் இந்த வீடியோ தான் வந்து நான் லைக் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன், இந்த கேசரியா ரெசிபி மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, எல்லாத்தையுமே வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கடப்பாசி நல்லா இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பாஸ்தா வந்து இன்னொரு ஆண்டி செஞ்சு எடுத்து வந்திருந்தாங்க, நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கும் நன்றி. அப்புறம் இட்லியும் தயாராகிடுச்சு, கூட்டாஞ்சோறு தயாராகிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்னொரு கசின் வந்து குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. எங்கள் ஆண்டி வந்து இதுக்காகவே ஒரு திங்ஸும் வந்து எடுத்து வச்சாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லாவே என்ஜாய் பண்ணோம்.
நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.